கண்ணியத்திற்குரிய இந்தியர்களே, 200 வருடம் ஆங்கிலேயர்களிடத்திலே சிக்கிக் கொண்ட இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி பல முயற்சிகளை ஜாதி பேதமின்றி அனைவர்களும் ஒன்றோடு இணைந்து ஒற்றுமையாக போராடி இந்த இந்தியாவை சுதந்திரமாக்கினார்கள். அதில் அதிகமான பங்கு நமது இஸ்லாமியர்களுடைய பங்காக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களிலும் அதிக பங்கு நமது உலமாக்களுடைய பங்காக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கால சுவடுகள், வரலாறுகள் நாம் படிக்கும் பொழுது நமது உலமாக்கள் எந்த அளவுக்கு இந்த இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொல்லி எத்தனை கஷ்டப்பட்டார்கள், எத்தனை விதமான துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆங்கிலேயர்கள் பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்களின் மீது தொழுது கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே சென்று அனைவர்களையும் சுட்டு பொசுக்கினார்கள், கொன்றார்கள். இன்றும் கூட டெல்லியில் ஹூனி மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு ஹூனி மஸ்ஜித் ஏன் பெயர் வந்தது என்று சொன்னால், அங்கே நிறைய முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டு ஆங்கிலேயர்களை பின்னடைவை சந்திக்க செய்தார் என்பதற்காக வேண்டி ஆங்கிலேயர்கள் பலவிதமான இன்னல்களையும் கஷ்டங்களையும் முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள். குறிப்பாக இந்த ஹூனி மஸ்ஜிதிலே தொழுது கொண்டிருந்த பொழுது ஆங்கிலேயர்கள் வந்து அனைவரையும் சுட்டு பொசுக்கினார்கள். அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து சுவர்களிலும் அவருடைய ரத்தங்கள் படிந்தன. இன்றும் வந்து அந்த பள்ளி வாசலுக்கு ஹூனி மஸ்ஜித் என்பதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற வரலாறுகள் அவர்கள் அளித்தாலும் கால சுவடுகள் இது போன்று பாக்கியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன் ஜாமியா பள்ளிவாசல், டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமியா பள்ளிவாசலிலும் 2 வருடம் முஸ்லிம்களுக்கு தொழ அனுமதிக்கவில்லை. என்று சொன்னால், முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் அந்த இடத்தில் அவர்கள் மசூரா செய்து அவர்கள் ஜிஹாதின் இந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொகுத்து தந்த அந்த ஜிஹாதை அவர்கள் சரியாக வடிவமைத்து அவர்கள் நம் இடத்திலே போராட்டம் செய்கிறார்கள். அதனால் நாம் பின்னடைவை சந்திக்கின்றோம் என்று சொல்லி டெல்லி ஜாமியா மஸ்ஜிதில் 2 வருடம் ஆங்கிலேயர்களால் முஸ்லிம்கள் யாரும் அந்த பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதை பார்த்து ஆங்கிலேயர்கள் 3 முடிவு எடுத்தார்கள். ஒன்று, குர்ஆனை எரிக்க வேண்டும். கிட்டத்தட்ட அவர்கள் 3 லட்சம் குர்ஆன் அளித்தார்கள். அந்த சமயம் கிட்டத்தட்ட 3 லட்சம் குர்ஆனை அவர்கள் அளித்தார்கள். இரண்டாவதாக ஒரு முடிவு எடுத்தார்கள். முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜிஹாதுடைய எண்ணத்தை அழிக்க வேண்டும். முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜிஹாதுடைய அந்த எண்ணத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். 3ஆவதாக ஆளுங்களை அழிக்க வேண்டும். இந்த 3 அம்சங்கள் ஏற்பட்டார்கள். எத்தனையோ ஆளுங்களை அவர்கள் உயிரோடு நிர்வாணமாக்கி நெருப்பிலும் அதே போன்று சுட்டும் பொசுக்கினார்கள். நாம் வரலாறு படிக்கின்றோம். ஒரு வழியிலே மரங்களிலே பல ஆயிரம் ஆளுங்களை தொங்க விட்டார்கள், தூக்கிலிட்டு கொன்றார்கள் என்று வரலாறு படிக்கின்றோம். என்னதான் அவர்கள் வரலாற்றை மாற்றினாலும் நடந்தது உண்மை என்பது நாம் வரலாறு படிக்கும் பொழுது அதை நாம் மீண்டும் அதை ஞாபகப்படுத்த போட்டிருக்கிறது. அதே போன்று பாலாக்கோட் யுத்தம், அதில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். பாலாக்கோட் யுத்தத்தில் எல்லா முஸ்லிம்களும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆங்கிலேயருடன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஆங்கிலேயன் வந்து சொல்கிறார், இஸ்மாயில் என்கின்ற ஒரு ஷஹீதை பார்த்து சொல்கிறார், இஸ்மாயில் என்கின்ற ஒரு முஸ்லிமை பார்த்து சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேவலமாக அந்த இடத்தில் பேசுகிறான். அந்த இஸ்மாயில் என்பவருக்கு மிகவும் கோபம் வந்தது. அவர்கள் சொன்னார்கள், நான் உன்னை கொலை செய்தேன், அல்லாஹ்வின் சத்தியமாக நான் உன்னை கொலை செய்தேன் என்பதாக சொன்னார்கள். 2 நிமிடத்தில் பின்னால் ஒருவன் இஸ்மாயில் அவர்களின் பின்னால் நின்று கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய வாளால் இஸ்மாயில் அவர்களின் தலையை துண்டாக்கி விட்டான். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்திருக்கிறார்களே, என்ன நடந்தது? இஸ்மாயில் ஷஹீத் அவர்கள் தலை துண்டான பிறகும் கையில் இருந்த வாளோடு எவன் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த யுத்தத்தில் நியூபடுத்தி பேசினானோ தலையில்லாத முண்டமாக சென்று அவனை கூட்டிக் கொண்டார்கள். ஏன்? அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தார்கள், நான் உன்னை கொள்வேன் என்பதாக. அது அந்த இடத்திலே இஸ்மாயில் ஷஹீத் அவர்கள் ஷஹீதான பிறகும் ஒருவனை கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற உலமாக்கள் முஸ்லிம்களுடைய பங்கு இந்த சுதந்திர தினத்திலே மிகவும் நிறைய இருக்கிறது.
எந்த அளவுக்கு சொன்னால் ஆங்கிலேயர்கள் ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை மூட்டினார்கள். அதில் ஒரு பேட்டி அளிக்கக்கூடிய தாமஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார், தாமஸ் வேறு பேர் மறந்து விட்டேன். அவர் பேட்டி அளிக்கிறார், நெருப்பு குண்டு நெருப்பு கொண்டிருந்தது, நான் மாடியில் இருந்து ஏறி நின்று பார்த்தால் அங்கு நிர்வாணமாக ஆளுங்களை நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கேட்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு எதிராக ஜிஹாத் செய்வதையும் சுதந்திரத்திற்காக போராடுவதையும் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் கேட்க மாட்டோம், நம் உயிர் போனாலும் நாம் விடமாட்டோம் என்று சொன்னார்கள். அந்த 40 பேரும் அந்த நெருப்பிலே தூக்கி போட்டார். மீண்டும் 40 பேர் கொண்டு வரப்படுகிறது, மீண்டும் 40 பேர் போடப்படுகிறது. இருந்தாலும் எத்தனை பேரை போட்டப்பட்டதோ எவரும் பின்தங்கவில்லை, ஒரு அடி கூட பின் எடுக்க வைக்கவில்லை. ஆக முஸ்லிம்களுடைய பங்கு இந்த சுதந்திர தினத்திலே ஒரு படி மேலேதான் இருந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றை மாற்ற முயற்சிக்கலாம், ஆனால் வரலாற்றை மறக்க முடியாது. நாம் வரலாற்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய இந்த வரலாற்றை நாம் சொல்லி காண்பிக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வரலாறுகளை நாம் மீள் முயற்சி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எதற்காக கஷ்டப்பட்டார்களோ, இத்தனை கஷ்டங்களை இன்னல்களை எதற்காக அவர்கள் செய்தார்களோ, அவர்கள் நினைத்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. இன்று பார்க்கின்றோம், ஒரு ஜாதி மத மேற்பாடு, எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் என்கின்ற வகையிலே நிறைய இன்னல்கள் துன்பங்கள் கொடுக்கப்படுகிறது. நமது முன்னோர்கள் எதற்காக கஷ்டப்பட்டார்கள்? எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அனைவர்களும் இருக்கக்கூடிய அனைவர்களும் ஒரு தாய் பிள்ளையாக இந்த இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கஷ்டப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பட்ட அந்த கஷ்டம், அவர்கள் நினைத்த அந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. அந்த சுதந்திரம் எப்பொழுது கிடைக்குமோ அதுவரை நாம் முயற்சி செய்வோம், அதில் நாம் ஒன்றுபட்டு இருப்போம். ஆகவே இது போன்ற வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த சுதந்திர போராட்டத்திலே எத்தனை பேர்கள் முஸ்லிம்கள் இறந்தார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை கபூல் செய்வானாக. அவர்களை போன்ற ஒரு வீரத்தையும் தைரியத்தையும் நமக்கு தந்தல் புரிவானாக. பேசியதற்கு பேச வாய்ப்படுவதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், சித்திக் மௌலானாவாக சிறப்பான ஒரு சில விஷயங்கள், இந்தியா சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து வைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், வரலாற்று சம்பந்தமான விஷயங்கள். இதே போன்று இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக எங்களுடைய ஆசிய தந்தை ஹஜரத் மௌலானா முஃப்தி பர்கத் அலி சாப் தாமத் பர்காத்துஹும் அவர்கள் உருதுவில் ஒரு சில நிமிடங்கள், தமிழ்ல முடிஞ்சாலும் ஹஜரத் பேசட்டும் இன்ஷா அல்லாஹ். சில நிமிடங்கள் நம்மிடத்துல இந்த இந்தியானா என்ன, இந்தியா எப்படி உருவாக்கப்பட்டுகிறது, இதுல உலமாக்களுடைய வரலாறு என்ன, இது நம்மளுடைய உலமாக்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி என்ற ஒரு சில விஷயங்களை ஹஜரத் அவர்கள் சொல்வார்கள். கவனமாக கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜரத் போலோ. अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम। अम्मा बाद, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व लक़द कर्रमना बनी आदम व हमलनाहुम फिल बर्रि वल बहरि व रज़क़नाहुम मिनत तय्यिबाति व फद्दलनाहुम अला कसीरिम मिम्मन खलक़ना तफ़ज़ीला। आज यौम आज़ादी है। आज़ादी के दिन को याद करते हुए हम लोग सब शरीक हैं। तो अल्लाह ताला हमको आज़ाद रखे और आज़ाद देश में रहने की तौफीक अता फरमाए। आमीन आमीन आमीन। क्या मेरे दोस्तों, आज़ादी जो है ये इंसान का एक बुनियादी हक है। इंसान को अल्लाह ताला ने आज़ाद पैदा किया और उसे दूसरे मखलूक़ात पर इंसान को अल्लाह ताला ने ऐसी ताकत दी कि इंसान उन पर हुकूमत कर सकता है। जैसा कि अल्लाह ताला कुरान में कह रहे हैं, वलक़द कर्रमना बनी आदम, हमने बनी आदम को हमने फजीलत बख्शी, एजाज बख्शा और हमने उसे इतनी फजीलत दी कि दूसरे मखलूक़ात उसके बराबर नहीं बन सकते। तो लिहाजा आज़ादी की नेमत जो है वो हर इंसान का बुनियादी हक है और उस बुनियादी हक को बाज़ जालिम लोग और शैतान के जो तारिंदे होते हैं वो बुनियादी हक को छीनना चाहते हैं। और दुनिया में हर इलाके में इस तरह के लोग होते हैं जो शयातीन के जमात से ताल्लुक़ रखते हैं और वो इंसान के बुनियादी हुकूक को छीनना चाहते हैं और अपना गलबा दिखाना चाहते हैं। तो लिहाजा इस्लाम शुरू से ही आज़ादी को बताता हुआ आ रहा है कि इंसान जो है, एक इंसान दूसरे इंसान पर जुल्म नहीं कर सकता, कोई जो है किसी को गुलाम नहीं बना सकता। अगर इस्लाम तो आज़ादी के सिलसिले में बहुत ज़्यादा इस्लाम ने जो है कोशिश की
کہ بھائی جو غلام ہے حضور صلی اللہ علیہ وسلم نے زیادہ جو ہے کہا کہ کفارہ اگر کسی پر دینا ہو تو کفارہ جو غلام کو آزاد کرو، کسی کو کوئی اچھا کام کرنا ہے تو غلام کو آزاد کرو. تو لہٰذا آزادی کا جو ذہن جو لوگوں کے ذہن میں لایا گیا وہ اسلام مذہب جو ہے اسی نے لایا، کہ اس کے لانے کی وجہ سے لوگوں کے اندر جو ہے آزادی کیا چیز ہوتی ہے اور انسان کے کیا حقوق ہیں، یہ حقوق جو ہے لوگوں کو معلوم. ہندوستان کا مسئلہ بھی ایسا ہی تھا کہ مسلمان بادشاہ جب تک نہیں آئے تھے یہاں تو اس وقت سے پہلے جو ہے یہاں کے لوگوں کو معلوم نہیں تھا کہ آزادی کس کو کہتے ہیں. یہاں کے لوگ مالدار جو زمیندار ہوتے تھے ان کے ماتحت رہتے تھے، وہ جیسا چاہے ان کے ساتھ سلوک کرتا تھا. جب مسلمان بادشاہ آئے تو انہوں نے بتایا کہ بھائی آزادی بھی کوئی چیز ہے اور انسان جو ہے اپنے حقوق کے لیے لڑ سکتا ہے، اور بتایا گیا کہ ایک ہی پلیٹ میں مالدار بھی کھا سکتا ہے، غریب بھی کھا سکتا ہے. عبادت میں بھی مالدار اور غریب جو ہے دونوں ایک ہی جگہ کھڑے ہو کر عبادت کر سکتے ہیں. تو یہ جو تصور ہے آزادی کا تصور، یہ مسلمانوں نے جو ہے یہاں کے لوگوں میں پیدا کیا. تو لہٰذا آزادی بہت بڑی نعمت ہے، اور اس کے حصول کے لیے جو انگریزوں سے جو مقابلہ کیا ہندوستان والوں نے، اس میں سب سے پہلا جو درجہ ہے مسلمانوں کا ہے. کہ ہندوستان کے لوگوں کے ذہن میں تو آ گیا کہ ہم اب غلام بن چکے ہیں، اب ہم جو ہے اس سے آگے نہیں نکل سکتے ہیں. سب سے پہلے مسلمانوں نے یہ تصور پیدا کیا کہ بھائی آزاد ہو سکتے ہیں، آزادی لے سکتے ہیں، یہ ہمارا بنیادی حق ہے. اور اس میں سب سے پہلے جو ہے شہید ہونے والے حضرت ٹیپو سلطان رحمت اللہ علیہ ہیں، جو لڑتے لڑتے شہید ہوئے، بتا کر گئے کہ آزادی کے بغیر جیا نہیں جا سکتا، میں آزاد ہوں، کسی کے ماتحت رہنا مجھے پسند نہیں ہے. اور ان کا مقولہ مشہور ہے کہ شیر کی ایک دن کی زندگی گدڑ کے 100 سالہ زندگی سے بہتر ہے. تو بہرحال چونکہ وقت کم ہے تو آزادی جو ہے یہ ایک بہت بڑی نعمت ہے، اللہ تعالیٰ کی طرف سے ہمیں ملی ہے. لیکن یہ آزادی حاصل کرنے کے لیے بہت سے لوگوں نے جان کی قربانیاں دی. تو آج ہمیں ان کے لیے ایصال ثواب کرنا ہے، یہ بہت اہم کام ہے. ہم لوگ بہت یاد کرتے ہیں لیکن ایصال ثواب نہیں کرتے ہیں. تو لہٰذا ان شہیدوں کے لیے اور ان قربانی دینے والوں کے لیے ہمیں ایصال ثواب کرنا چاہیے. کچھ قرآن کی آیتیں پڑھ کر یا قرآن پڑھ کر ان کے لیے جو ہے ثواب کو پہنچانا چاہیے. دوسری بات یہ ہے کہ آج اسی آزادی کو چھیننے کی کوشش کر رہے ہیں. NRC کے نام سے اور CAA کے نام سے جو آزادی کو چھیننے کی کوشش کر رہے ہیں. تو اس میں خصوصاً مسلمانوں کو زیادہ نقصان دینے کا اور ان کو جو ہے نقصان پہنچانے کی کوشش کر رہے ہیں. تو ہمیں اس سلسلے میں زیادہ جو چوکنا رہنے کی ضرورت ہے، اور اس حق کو حاصل کرنے کے لیے جہاں تک ہو سکے ہمیں کوشش کرنے کی ضرورت ہے. یہ مسئلہ ابھی ختم نہیں ہوا، NRC کا مسئلہ اب پھر دوبارہ سر اٹھایا گیا مسئلہ. تو لہٰذا اس کے لیے مسلمانوں کو لائے عمل تیار کرنا ہے، اور اس کے لیے پہلے سے تیار رہنے کی ضرورت ہے. اور سوئے اتفاق یہ ہے کہ آج جو حکومت بیٹھی ہوئی ہے وہ جو ہے بالکل اس آزادی کو، مسلمانوں کی آزادی کو، دلتوں کی آزادی کو، اقلیتوں کی آزادی کو نہیں چاہتی ہے. وہ پھر وہی برہمن راج لانا چاہتے ہیں، جس میں برہمن راج کرے گا اور دوسرے لوگ جو ان کے ماتحت دبے ہوئے رہیں گے اور ان کی باتوں کو سنیں گے اور وہی بادشاہت کریں گے. یہ جو ذہن ہے، اس ذہن کو لانے کی کوشش کی جا رہی ہے. تو مسلمانوں کو چاہیے کہ سارے لوگوں کو لے کر پھر جو ہے دوبارہ جو ہے مکمل آزادی حاصل کرنے کی ہمیں کوشش کرنے کی ضرورت ہے. بہت سی چیزوں میں جو ہے آزادی کو چھیننے کی کوشش کی جا رہی ہے. لہٰذا آزادی کے دن میں ہمیں سوچنا چاہیے کہ کن چیزوں میں ہم آزاد ہیں اور کن چیزوں میں ہمیں جو ہماری آزادی کو چھینی جا رہی ہے. لہٰذا اس میں سوچ کر ہمیں جو ہے کوشش کرنا. تیسری بات، ہمیں اپنے اکابر کے واقعات اور ان کے مجاہدات کو جو ہے لوگوں کے سامنے ذکر کرنے کی ضرورت ہے. جو قوم اپنے لوگوں کی تاریخ کو نہیں جانتی ہے وہ آگے چل کر جو ہے وہ اپنی حیثیت کو بھلا دیتی ہے، اسے اپنی حیثیت کا پتہ نہیں رہتا ہے. تو لہٰذا ہمیں اپنی اولاد کو بتانا ہے کہ حضرت مولانا شیخ الہند رحمۃ اللہ علیہ نے کس طرح جیل میں انہوں نے سزا کاٹی اور مسلمانوں کے لیے انہوں نے کیا تکلیفیں اٹھائی. کتنے علماء، ٹامسن تو کہتا ہے کہ 3 دن کے اندر ہم نے 14,000 علماء کو پھانسی پر لٹکا دیا. لہٰذا علماء کی بھی قربانی ہے، عوام کی بھی قربانی ہے، اور پورے دیش کے لوگوں کی بھی قربانی ہے. لہٰذا ہمیں سب کو لے کر چلنا ہے اور سب سے زیادہ جو ہے باہمی اتحاد کو پیدا کرنے کی کوشش کریں. مسلمان غیر مسلم سے جو ہے
اپنے تعلقات کو باقی رکھے۔ مزمل حضرت رحمت اللہ علیہ کا مقولہ ہے کہ اگر آپ کے محلے میں مسلمان کی بھی دکان ہے، غیر مسلم کی بھی دکان ہے، تو اس صورت میں آپ کو جو ہے غیر مسلم کی دکان سے خریدنا چاہیے، آپ کو غیر مسلم کی دکان سے خریدنا چاہیے تاکہ وہ جو ہے آپ کے ساتھ اسی طرح کا معاملہ کرے گا۔ تو لہٰذا ہمیں جو ہے جس طرح ہم اپنے ساتھیوں سے، اپنے برادران وطن سے معاملہ کریں گے تو وہ بھی ہمارے ساتھ اچھا معاملہ کریں گے۔ لہٰذا ہمیں ان کے ساتھ حسن سلوک کے ساتھ اور محبت سے چلنے کی جو ہے ہمیں کوشش کرنے کی ضرورت ہے۔ اللہ تعالیٰ سے دعا ہے کہ اللہ تعالیٰ اس کہنے سننے کو جو ہے قبول فرمائے اور آزاد ہمیں رہنے کی توفیق عطا فرمائے۔ آمین آمین امین۔ بہت شکریہ، جزاک اللہ خیر، احسن الجزا۔ بہت سارے کم وقت میں آپ ماشاءاللہ بہت ساری بات سمجھا دی ہے، الحمدللہ۔ بہت شکر گزار ہیں آپ کے، آپ نے ہمارے ساتھ جزاک اللہ خیر۔ الحمدللہ۔ اللہ تعالیٰ آپ کو جزائے خیر عطا فرمائے، اللہ تعالیٰ آپ کو آمین 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 ہر چیز میں اللہ آپ کو نصیب فرمائے۔ آمین اور آمین ہم جیسے نالائق شاگردوں کے لیے ہمیشہ دعاؤں میں یاد رکھیں آپ انشاءاللہ۔ آمین۔ آپ لوگ بھی دعا میں یاد رکھیں ضرور۔ ضرور حضرت، جزاکم اللہ خیر الجزا۔ بہت شکریہ حضرت، بہت السلام شکریہ۔ وعلیکم ٹھیک، السلام۔ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ السلام۔ وعلیکم السلام ورحمة الله. இன்ஷால்லா அடுத்தபடியாக பேசக்கூடிய நபர் நம்ம இன்ஷால்லா பெங்களூர் சேர்ந்த முஃப்தி முஃப்தார் ஹசன் தாமத் பர்காத்தும் அவர்கள் இன்ஷால்லா இப்பொழுது 74வது சுதந்திர தினாவை பற்றி கொஞ்சம் சிறிது பேசுவார் இன்ஷால்லா। முஃப்தார் சாப்। السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ وعلیکم السلام ورحمۃ اللہ وبرکاتہ۔ میں ابتدائی میں سارے ساتھیوں سے معذرت کے ساتھ یہ کہنا چاہوں گا، اگر تھوڑا وقت اگر زیادہ ہو جائے تو ساتھی سمجھ کر اس کو درگزر کر دیں، آپ کا قیمتی وقت میں لے رہا ہوں۔ اولاً تو سب سے پہلی چیز آپ تمام کو آج 15 اگست مبارک ہو کہ آج ہمیں آزادی ملی تھی۔ ایک بہت بڑی نعمت ہے آزادی، جیسے حضرت نے بھی ابھی فرمایا آزادی فطرت ہے، آزادی فطرت ہے، اور اسلام مذہب فطرت ہے۔ اسلام ایسا مذہب ہے جو فطرت کے بالکل مطابق ہے، اسلام فطرت سے ہٹ کر نہیں ہے۔ لہٰذا اسلام نے آزاد رہنا سکھایا، آزاد جینا سکھایا۔ اسلام تو یہ کہتا ہے جس ماں نے بچے کو آزاد جنا ہے، کوئی انسان اسے کیسے غلام بنا سکتا ہے؟ اس کو کوئی حق نہیں بنتا کہ آزاد جنے ہوئے کو غلام بنا لے۔ اسلام یہ سکھاتا ہے، بلکہ جیسے حضرت نے فرمایا کہ بہت سارے آزادی کا اتنا درجہ اللہ رب العزت کے نزدیک ہے کہ بہت سارے گناہوں کے کفارے میں اللہ رب العزت نے یہ کہا کہ تمہارے گناہوں کو معافی دے دی جائے گی، گناہوں کا کفارہ ہو جائے گا، شرط ہے کہ تم ایک غلام کو آزاد کرو۔ تحریر و رقبہ، اللہ تعالیٰ نے یہ الفاظ فرمائے۔ لہٰذا آزادی بہت اہمیت رکھتی ہے۔ حضرت عمر رضی اللہ عنہ کے دور میں ایک واقعہ پیش آیا تھا۔ حضرت سعد بن ابی وقاص رضی اللہ عنہ جب وہ ایران فتح کر چکے تھے تو وہ اپنے کمرے کے باہر انہوں نے ایک دربان کھڑا کر لیا۔ یہ خبر حضرت عمر رضی اللہ عنہ کو پہنچی تو انہوں نے حضرت بلال رضی اللہ عنہ کو بھیجا حضرت سعد بن ابی وقاص رضی اللہ عنہ کے پاس کہ جاؤ پہلے باہر جا کر انہوں نے جو باہر دربان وغیرہ کھڑانے کے لیے جو بنایا ہے جگہ، اس جگہ کو آگ لگاؤ، پھر گھر کے اندر جا کر کہنا کہ تمہیں معذور کر دیا گیا ہے۔ لہذا اتنی اہمیت اللہ رب العزت نے آزادی کو دی ہے۔ اسلام جب یہاں ہندوستان سندھ وغیرہ میں آیا تو اس نے غلاموں کو آزاد کرنے کی ترغیب دی، غلامی سے لوگوں کو چھوڑا اور ہر ایک کو آزادی کا حق دیا کہ وہ آزادی کے ساتھ جی سکتا ہے۔ نہ مذہب کی کوئی تفریق رکھی، نہ زبان کی تفریق رکھی، نہ کسی اور عمل میں تفریق رکھی، ہر کسی کو آزادی کے ساتھ چلنے کا۔ آج چونکہ یوم آزادی ہے، میں سوال کر رہا ہوں کیا بنا تھا آزادی کے بعد جو جمہوریت کے معنی کیا؟ ملک میں رہنے والے ہر ایک باشندے کو اپنے مذہب پر آزادی کے ساتھ عمل کرنے کا حق ہوگا، اپنے مذہب کے ساتھ جینے کا آزادی کے ساتھ حق ہوگا، اپنی عبادتوں کو آزادی کے ساتھ پورا کر سکے گا، یہاں تک کہ وہ اپنے مذہب کی تبلیغ بھی آزادی کے ساتھ کر سکتا ہے۔ یہ حقوق ہیں
جمہوریت کے ہیں. جمہوریت اسی کو کہتے ہیں جن میں یہ حقوق تمام کے تمام ملیں. مگر اب حالت یہ ہے کیا ہمارا ملک جمہوری باقی ہے؟ آج یوم آزادی ہے, میں کیا یہ نشان رکھتا ہوں کیا ہمیں یوم آزادی منانا چاہیے؟ ہم آزاد محسوس نہ کریں, اکیلے کہیں کا سفر عافیت کے ساتھ کرنے جا رہے ہیں, کبھی رام کے نام پر کبھی گورکشا کے نام پر, کسی نہ کسی بہانے سے مسلمانوں کو لے کر مارا پیٹا جا رہا ہے, ظلم زبردستی کی جاتی ہے, لوگ اس کے دوست بناتے ہیں, غیرت کرتے ہیں, تو ان کے بارے میں کوئی بھی قانونی کارروائی نہیں ہوتی. یا تو ان کو ناسمجھ ادیبانہ یا نابالغ کچھ قرار دے کر انہیں بخشش مل جاتی ہے, قانونی طور پر قانونی کارروائی ان کے ساتھ نہیں ہوتی ہے. اب جیسے کچھ دن پہلے بیڑوں کے اندر ایک شخص اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم کی شان میں بڑے گستاخانہ الفاظ اس نے کہے, اور حالت تو بہت بدتر ہو گئی, مسلمان تو بہت آگ بگولا ہو گئے. اگر الحمدللہ بہت سارا مسئلہ تھم بھی گیا, حالات بہت بگڑے بھی, تو قانونی طور پر اب تک یہ عمل نہیں ہوا. یہ بھی افسوس کی بات ہے. اسی جگہ پر کوئی مسلمان غلطی بھی نہیں کرتا ہے تو اس کے ساتھ بڑا زبردستی کا مسئلہ کیا جاتا ہے, یہاں پر غلطی کرنے کے باوجود آسانی کے ساتھ چھوٹ جاتے ہیں. میں یہ کہنا چاہ رہا ہوں کیا ہم آزاد ہیں؟ کیا ہم آزاد ہیں؟ یہ میرا سوال ہے. یہاں پر جیسے حضرت نے بھی فرمایا کہ NRC کا مسئلہ ہے, CAA کا مسئلہ ہے, اور بہت ساری باتیں ہو رہی ہیں, ڈیٹینشن سینٹر بنا جا رہے ہیں, بہت ساری چیزیں ہو رہی ہیں, اور ہم سے پوچھا رہا ہے کہ تمہارے یہاں کا شناخت دکھاؤ, تمہارا پروف دکھاؤ, تمہارا شناختی کارڈ دکھاؤ, تم یہاں کے ہو یا نہیں. اب اس بارے میں کچھ وضاحت کرنا چاہتا ہوں کہ ہم آخر ہیں کہاں کے, ہم آخر ہیں کہاں کے. ہم آپ کو بتاتے ہیں ثابت ہوا, دھیرے دھیرے وہ ایک ریاست سبتا کرتا گیا, بلکہ کرتا گیا, اپنے گیا. مفتی مختار صاحب آپ کی آواز کٹ رہی ہے, جی آپ کی آواز کٹ رہی ہے, تھوڑا ٹاور کی جگہ ٹھیک ہے بیٹھ جائیے. ہاں بارے بولو بولو. انگریز ایسٹ انڈیا کمپنی کے نام سے تجارت کے سلسلے سے ہندوستان میں آیا, بڑھایا, اور اپنے ملکیت کی جو زمین تھی اس کو بڑھاتا گیا. دھیرے دھیرے وہ شاید ریاستوں میں نیٹ ورک قبضہ پرابلم کرنے ہے, جی لگا. آواز سمجھ میں نہیں آ رہے. مختار صاحب آپ کا نیٹ ورک پرابلم ہے, شاید آواز بالکل کٹ کٹ کے آ رہی ہے. 5 منٹ سے کرتا ہوں. تھوڑی جگہ بدل لے تو اچھا رہے گا انشاءاللہ, تھوڑی ٹھیک ہے, جگہ بدل لو. ہاں جی آپ بولو ابھی آ رہی ہے. جی تاریخ ہمیں یہ بتاتی ہے آزادی کی, کہ آزادی کچھ لڑی گئی تھی, کچھ دن لڑی گئی وائس تھی. کلیئر نہیں ہے مولانا آپ کا, معاف کرنا, آپ کا وائس کلیئر نہیں ہے, پتہ نہیں کیوں, کیا ہو گیا, آپ کا وائس کٹ کٹ کے آ رہا ہے. آپ کے وائس جو ہے ابھی کلیئر ہے. نہیں, اب جب فلو میں بات کرتے ہیں تو وائس کٹ رہا ہے آپ کا, پتہ نہیں کیا ہو گیا. بات کروں جی کرو انشاءاللہ. جی آزادی کے بارے میں بتایا جاتا ہے کہ آزادی کی جنگ کچھ 100 سالوں اگر لڑی گئی تھی, مگر اس کی حقیقی تاریخ یہ ہے کہ آزادی کی جنگ 1754 1754 1750 عیسوی میں نواب علی بردی خان بنگال کے نواب تھے, راجا تھے, انہوں نے سب سے پہلے انگریزوں کے خلاف جنگ لڑی تھی 1754 میں. اس کے بعد 1757 میں نواب سراج الدولہ, انہوں نے انگریزوں کے خلاف جنگ لڑی. کبھی شکست کبھی فتح تو ہوتی چلتی رہی. پھر اس کے بعد جنگ کے اندر حضرت حیدر علی خان, حضرت حیدر علی رحمۃ اللہ علیہ, انہوں نے انگریزوں کے خلاف آواز بلند کی, جنگ کا پرچم لہرایا, پھر انہوں نے جنگ شروع کی. پھر 1782 1782 کے اندر ٹیپو سلطان شاہ رحمۃ اللہ علیہ گمراہ ہوئے. 1780 پر 3 سے اگست 1780 پر 4 تک انہوں نے جنگ لڑی انگریزوں کے خلاف. یہاں تک 1799 1799 عیسوی یہ ان کی وفات کا سال ہے. تب تک وہ برسر پیکار رہے انگریزوں سے. ان کے انتقال کے لیے انگریز نے ان کے سینے پر, ان کے ناک پر پیر رکھ کر کہا تھا کہ آج سے ہندوستان ہمارا ہے.
بلکہ اس کا ایک نعرہ تھا، اس نے کہا تھا کہ خلق خدا کی، حکومت بادشاہ کی، اور یہاں پر جو حکم نافذ ہوگا وہ ایسٹ انڈیا کمپنی کا نافذ ہوگا۔ یہ انگریز کا قول تھا۔ اس کے بعد سے الحمدللہ علماء کرام کی بڑی جماعت اتری میدان میں، کیونکہ جیسے شروع میں کہا کہ اسلامی ہے، جو محسوس کرتا ہے غلامی کو، جو خلاف ہے غلامی کے، آزادی یہ اسلام میں داخل ہے اور آزادی ہے، تو مسلمانوں کے اندر آزادی کا جذبہ تھا۔ علماء کھڑے 1803 کے اندر شاہ عبدالعزیز محدث دہلوی نے ایک مشہور فتویٰ جاری کیا کہ ہندوستان اب دارالحرب بن چکا ہے، لہذا اس اعتبار سے ہر ایک مسلمان پر اب یہ واجب ہو گیا کانگریس کے خلاف جہاد۔ اس فتوے سے ہزاروں لاکھوں مسلمانوں نے اپنی جانیں گنوائی۔ 1803 سے لے کر تاریخ بڑی لمبی ہے، میں تاریخ بیان نہیں کر سکتا، وقت بہت کم ہے۔ 1919 تک صرف علماء اور مسلمانوں نے اپنی جانیں گنوائی ہیں، کسی غیر مسلم کا نام ابھی بھی نہیں آتا۔ 1919 کے بعد یہ تحریک چلائی گئی تحریک خلافت کے نام سے، جس کے اندر یہ عمل پیش آیا کہ ہندو مسلم کو ایک کر دیا جائے۔ ہندو مسلم کا اتحاد اس وقت عمل میں پیش آیا، تب جا کر مولانا غلام آزاد نے گاندھی جی سے مشورہ کیا اور ان دونوں نے مل کر دوسرے قائدین کو ساتھ میں لے کر ملک کا دورہ کیا، کو سمجھایا۔ اس کے بعد میں ہندو اور مسلم دونوں میدان میں کھڑ کر پھر انگریز سے برسر کار رہے ہیں۔ تب تک لاکھوں علماء اور لاکھوں مسلمانوں نے جانے صرف آزادی کے گواہی ہے۔ اس زمین جہاں پر ہمیں پوچھا جاتا ہے کہ تمہارا کیا حق یہاں پر ہے، ہمارا حق یہ ہے کہ اس زمین کو ہم نے اپنے خون سے سینچا ہے، یہ زمین زرخیز ہے تو یہ ہمارے خون سے ہے۔ انگریز جب یہ بھانپ دیا تو مسلمانوں کے اندر آزادی کا مادہ، آزادی کا احساس، جذبہ بہت زیادہ ہے، تو اس نے سوچا کہ کہاں سے آتا ہے، تو پتا چلا کہ ان کا ایمان، ان کا تقویٰ، ان کی پرہیزگاری، ان کی دینی تعلیمات، یہ انہیں اس پر اٹھاتی ہیں، یہ انہیں اس پر ابھارتی ہیں۔ تو انگریز نے علماء کو، حفاظ کو مدارس کو تحت کرنا شروع کر دیا۔ اس وقت جا کر میں 30 میں 1866 کو حضرت مولانا قاسم نانوتوی رحمۃ اللہ علیہ حجت الاسلام نے سہارنپور کے قصبے دیوبند کے اندر دارالعلوم دیوبند کی مسجد چھتا کے اندر ایک انار کا درخت تھا، اس درخت کے نیچے دارالعلوم کی بنیاد رکھی۔ ہجری کے اعتبار سے 15 محرم 1280 پر 3 ہجری تھی۔ اس وقت انہوں نے دارالعلوم کی بنیاد رکھی اور کہا کہ یہ وہ مدرسہ بنے گا جہاں سے انگریز کو مار کھانی پڑے گی، اور الحمدللہ اسی دارالعلوم کے مطالعے سے جنہوں نے اپنے سرحانے توپوں پر دے دیے، پھانسیوں کو چوم کر ہمت کے ساتھ اپنے گلے میں ڈال لیا تھا، قربانی دینا، قربان ہونا پسند کیا، مگر انگریز کے سامنے جھکنا انہوں نے پسند نہیں کیا۔ اس کے آگے چل کر اور بہت سارے لوگ ہیں، جیسے بہادر شاہ ظفر ہے، ہے، مظفر الدولہ ہے، یہ سارے کے سارے وہ لوگ تھے، سارے کے سارے وہ لوگ تھے جنہوں نے آزادی کے لیے قربانیاں دی ہیں۔ بہت بہت کم مسلموں کے ساتھ مل کر اکثریت لاکھوں کی تعداد میں مسلمانوں نے آزادی کے لیے اپنی جان گنوانی ہے، جانوں کا نذرانہ پیش کیا ہے۔ آخر میں 1919 کے بعد سے جب ہندو مسلم دونوں مل کر انگریز کے خلاف جنگ آزادی کر رہے تھے، میں اس کی بات بتلاتا ہوں۔ اب اگر آپ انڈیا گیٹ پر جائیں گے تو انڈیا گیٹ پر مجاہدین آزادی، جنگ آزادی میں شریک ہونے والے مجاہدین کا نام وہاں پر کتبہ کیا ہوا لکھا ہوا ہے۔ وہ پورے نام ٹوٹل 95,300 ہے، 5,300 نام ہے۔ الحمدللہ ثم الحمدللہ اس کے اندر 60 پر 1,940 61,945 صرف اور صرف مسلمانوں کے نام ہیں۔ الحمدللہ یہ ہمارا پروف ہے، یہ ہمارا حق ہے۔ ہم یہ بتا سکتے ہیں کہ انڈیا گیٹ پر جو نام ہے جنگی آزادی کے، اگر 100% میں دیکھا جائے
तो 65% मुसलमानों का जंग आजादी में है, मुसलमानों का खून बहा है। ये मुसलमानों की शान है। बल्कि आजकल मस्जिद मंदिर का बड़ा मसला चल रहा है। मस्जिद मंदिर के अंदर बहुत 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 हिंसा हो रही है। जैसे कि अभी के अंदर ये जो प्रोटेस्ट हो रहे हैं दिल्ली के फसादात में, किस तरीके से गैर मुस्लिमों ने, जो लोग और फिरका परस्त हैं, जो लोग इत्तेहाद को, अमन को, जमहूरियत को नहीं मानते, उन लोगों ने मसाजिद को, दरगाहों पर निशाना बनाया, मस्जिदों की मीनारों पर भगवा झंडा लहराया। मगर अब बेंगलुरु परसों का जो मामला चला, इस दिल्ली के अंदर वो तो वायरल है, बाकायदा सोशल मीडिया पर आए हैं, देखा होगा, वीडियोस आए हैं। जब मंदिर के पास लोग गए तो मुसलमानों ने सबसे पहले हुमैन चिन्ह बनाकर मंदिर की हिफाजत फरमाई, फिर बाद में वहां पर उन्होंने प्रोटेस्ट किया। आसमान का जज्बा टीपू सुल्तान के बारे में आता है। उन्होंने कुछ दिन से पहले पोस्ट भी डाला था, वहाँ पे एक बड़ा मठ है हिंदू उसके जाइए, जो सबसे बड़ा सा के लिए दी गई है। हज़रत टीपू सुल्तान यानी कि हमारे मुस्लिम हुक्मरान कभी भी तफरीक नहीं करते, उसका मुकम्मल दिया जाता था। हर किसी को आजादी राय का, आजादी के साथ जीने का में कहा हासिल था। लिहाजा मैं अपनी इन्हीं बातों पर कुछ सवाल करना चाहता हूँ। क्या हम आजाद हैं? क्या हम यौम आजादी मनानी चाहिए? क्या हमारा मुल्क जमहूरी मुल्क है? आप चाहे तो कमेंट में या जो भी अपनी राय जाहिर कर सकते हैं। अल्लाह ताला से अपनी जानने की, अपनी तारीख को पढ़ने की, समझने की और अपने लोगों को बताने की तौफीक अता फरमाए। आमीन व आखिरु दअवाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। माशाल्लाह माशाल्लाह अल्हम्दुलिल्लाह। हजरत अपने वक्त में बहुत सारे दीनी मालूमात के साथ साथ आज़ादी के सिलसिले में जो कुछ मालूमात हमको होना था, जो हमको ज़रूरी था, बहुत अच्छी तरीके से हजरत ने अल्हम्दुलिल्लाह हमें समझाया है। थोड़ा बहुत वॉइस का हजरत का प्रॉब्लम था, थोड़ी बहुत बात समझ में आई, थोड़ी बहुत समझ में नहीं आई। अल्हम्दुलिल्लाह बहुत बेहतरीन बात हजरत ने सारे मुजाहिदीन का नाम से लेकर हजरत ने सारे नाम को बता दिया। अल्हम्दुलिल्लाह अल्लाह ताला हजरत को कबूल फरमाए, हजरत के इल्म में मजीद अता फरमाए, हजरत को हजरत और ज़्यादा से ज़्यादा इल्म में हजरत तरक्कियात से नवाजे। आमीन। அடுத்தபடியாக நமது பேசக்கூடிய நபர் இன்ஷா அல்லாஹ் முஃப்தி இஹ்சான் சாப் தாவத் பரகாத்தும் அவர்கள் சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பேசுவாங்க। இன்ஷா அல்லாஹ் கேளுங்க। இஹ்சான் சாப் बात कीजिए। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बाद। आज तमाम हज़रात को 15 अगस्त की आज़ादी मुबारक हो। ये जो आज़ादी है ये हमारे अकाबिरीन की देन है। इसके ऊपर तफसील से बातचीत हो रही है, वक्त भी मुख्तसर है। तो ये जो आज़ादी हमारे अकाबिरीन की देन है, हमारे अकाबिरीन ने हिंदुस्तान के आज़ाद कराने में बहुत सारी मेहनतें की, तब जाकर फिर ये हिंदुस्तान आज़ाद हुआ। और फिर उन्हीं अकाबिरीन की बदौलत बहुत सारे मुसलमानों के लिए काम किए गए। तो उसके बाद फिर ये हिंदुस्तान जो है अंग्रेज़ों के इससे आज़ाद हुआ। लेकिन अब आज़ाद होने के बाद फिर आज हमारे ऊपर एक ऐसा दौर आ चुका है जो एक अफसोस का मकाम है कि दौर ऐसा हमारे ऊपर आ चुका है कि जो आज़ादी और जितनी कुर्बानी हमारे अकाबिरीन ने दी, दारुल उलूम के बानियान ने दी, तो ये सारे मेहनतों पर आज फिर हम इस पर पानी फेरा जा रहा है। और फिर जितनी मेहनतें आज़ादी के लिए की गई थी उन्हीं को इन मुल्क से दरगुजर करने के लिए और उन्हीं को इन मुल्क से फिर दोबारा गुलामी की हैसियत में लाने के लिए कोशिशें की जा रही है।
اور اس طریقے سے طرح سے ہندوستان کے اندر آج حالات آ رہے ہیں، تو آج کی آزادی سے ہم یہ پیغام دیں پھر امت کو کہ جس طریقے سے ہمارے اکابرین نے دین پر چل کر اللہ کو راضی کر کے ہر حالت میں، جہاد کی حالت میں بھی ہو یا اور دوسرے ہر تمام حالات کے اندر اسلامی احکامات کو سامنے رکھ کر کے اور اپنی زندگی کے اندر ایمان اور اسلام کے مطابق چل کر کے اس ہندوستان کو آزادی دلائی، تو پھر ہمیں ضرورت اب اس دور کے انسانوں کو ہمیں اس سے یہ سبق ملتا ہے کہ ہم بھی اپنے اندر اللہ اور اللہ کے رسول پاک صلی اللہ علیہ وسلم کی تعلیمات اور طریقے جس کو ہم نے کتابوں سے نقوش سے پڑھ کر اپنے نفوس کے اندر جمع کیا ہے، اس کے اوپر ہم عمل پیرا ہوں، اور پھر عمل پیرا جب ہوں گے تو پھر رب ذوالجلال ہمیں دوبارہ پھر وہ آزادی دے گا کہ ہم اس ہندوستان کے اندر اپنی پوری احکامات کے ساتھ چل سکتے ہیں۔ ضرورت ہے کہ ہم ان دونوں چیزوں پر عمل کر کے اپنے اندر بھی ہم اکابرین کے بتائے ہوئے طریقے پر اور جناب محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم کے فرمان صلی اور اللہ کتاب علیہ اللہ کے وسلم. مطابق ہم اپنی زندگی کو اس کے مطابق عمل کریں، تو انسان جو ہے خصوصاً مسلمان جو ہے الحمدللہ ہمارے پاس معلومات کی حیثیت سے بہت سی چیزیں ہیں، دین اور دنیا دونوں ہمارے پاس معلومات کی حیثیت سے ہیں، اگر یہ ہماری زندگی کے اندر آ جائے تو پھر انسان جو ہے دوبارہ کامیاب ہوگا، جیسا کہ اللہ نے بھی قرآن کریم کے اندر اس کا وعدہ کیا ہے وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ إِن كُنتُم مُؤْمِنِينَ۔ تو ہم اس کے اوپر عمل کریں، اپنی زندگی کو سدھاریں، اللہ رب العزت کو منائیں اور اپنی زندگی کے اندر جناب محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم کی سیرت اور سنت کو اپنائیں، تو اللہ رب العزت ہمیں کامیابی دے گا اور پھر وہ تمام آزادیاں دے گا جو اس سے پہلے ہم آزاد رہے تھے اور آزادی کے ساتھ اپنے مساجد، مدارس اور ہر ایک چیز کو آباد کر رہے تھے۔ آج چاہے حکومت کی طرف سے ہو یا اللہ کا عذاب ہو، بہرحال یہ سب ہمارے گناہوں کا نتیجہ ہے، تو یہ چیزیں اللہ رب العزت جو یہ دن اور رات کو اور زمانے کو بدلتے ہیں، اس سے ہمیں عبرت حاصل کرنے کے لیے ہم ان سے عبرت حاصل کریں، اپنی زندگی کو سدھاریں، اپنے اعمال کو سدھاریں، تو رب ذوالجلال ہمیں اس دنیا اور وہاں دونوں جگہ کامیاب بنائے گا۔ رب ذوالجلال ہمیں اور آپ کو کہنے سننے سے زیادہ عمل کی توفیق عطا فرمائے، آمین وآخر دعوانا الحمدللہ۔ آمین آمین، ماشاء اللہ حضرت کا بہت بہت ماشاءاللہ، شکریہ۔ بہت خوب. حضرت نے بہت اچھی طریقے سے ہمیں بہت کچھ سمجھایا الحمدللہ حضرت نے۔ اللہ تعالیٰ آپ کو آپ کے علم میں ترقیات سے نوازے، عمر میں زیادتی نصیب فرمائے، آمین آپ کی ایمان والی زندگی نصیب فرمائے، اللہ نیک صالح اولادیں آپ نصیب فرمائے انشاءاللہ۔ خیر انشاءاللہ آمین آمین. اس کے بعد آمین ಇದರ तरह से इंशाल्लाह ನಮ್ಮ ಹತ್ರ آمین ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಎಪಿಸೋಡ್ ನಂಬರ್ इंशाल्लाह मुफ्ती याकूब साहब दामद बरकातुहुम इंशाल्लाह दो कलिमात इंशाल्लाह जरूर पेश कीजिए इंशाल्लाह। السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ वालेकुम अस्सलाम। وعلیکم السلام. وعلیکم السلام ورحمۃ اللہ. تمام مسلمانوں اور برادران وطن کو میری طرف سے 74ویں یوم آزادی مبارک ہو۔ اللہ تعالی ہم سب کو اب سے لے کر مرنے دم تک آزادی کے ساتھ جینے کی توفیق دے اور دل کے اندر آزادی کا ایک جذبہ رکھ کر جینے کی ہمت اور طاقت دے، آمین کیونکہ جس آزادی کے لیے، جس آزادی کی ہم بات کرتے ہیں، اور جیسا ہی 15 اگست آتا ہے تو سب کے دلوں میں ایک جوش، ایک خروش اور آزادی کی ایک امنگ جاگ اٹھتی ہے۔ صرف وہ 15 اگست کے دن ایک ہی دن رہتی ہے جس کے لیے قربانیاں دی گئیں اور جس مقصد کے لیے لڑا گیا تھا، چاہے وہ ہمارے اکابرین ہو جس کے اندر کئی علماء نے اپنی گردنوں کو سولی پر لٹکا دیا، اور
ہمارے برادران وطن میں سے بھی جو بڑے بڑے لوگ ہیں جیسے گاندھی ہے اور جتنے بھی لوگ اس کے اندر شامل ہیں، امبیڈکر، ڈاکٹر بھیم راؤ امبیڈکر، یہ سب لوگ، ان کا ایک عظیم مقصد تھا کہ ایک ملک جو ہے ہندوستان، یہ جمہوری ملک، اس کے اندر جینے کا ہر ایک کو حق تھا، حق ہے اور حق رہے گا. لیکن کچھ ہندو راشٹری بنانے کے مقصد سے یا پھر جن کے ذہن میں گندگی ہے، ایسے لوگوں کے ذہن میں یہ بات چل پڑی ہے اور اس کی پوری کوشش کر رہے ہیں کہ ہمارے رہنماؤں نے، ہمارے اکابرین نے جس مقصد کے لیے آزادی کی جنگ لڑی تھی، اس مقصد کو ختم کر کے صرف ایک راشٹر بنایا جائے جس کے تحت کمزور کو غلام بنایا جائے اور جو مالدار اور طاقتور ہے وہ طاقتور ہی رہے، ہر ایک کا حق اس تک نہیں پہنچانا، یہ ان کا مقصد ہے. جیسا کہ ہم زمانے طالب علمی میں تقریروں کو یاد کرتے وقت ایک شعر پڑھا کرتے تھے کہ ہندو ہندو ہندوستان، ہندو ہندو ہندوستان، ملا بھاگو پاکستان. یہ شعر اس وقت رٹا تھا، لیکن آج وہ شعر بالکل صادق آ رہا ہے کہ اس کے اوپر پوری کوششیں کی جا رہی ہیں کہ جیسا کہ ابھی سب لوگ جانتے ہیں کہ یہ لاک ڈاؤن سے پہلے جو مہاماری چل رہی تھی NRC اور CAA کے متعلق، اس کا مقصد ہی واحد اس شعر کے مطابق مقصد تھا کہ مسلمانوں کو کسی طرح دربدر کر دیا جائے، اس دیش سے ان کا حق چھینا جائے. لیکن میں بتانا چاہتا ہوں اس ہندوستان کے گلشن کو جس خون جگر سے مسلمانوں نے سینچا ہے، شاید ہی ہمارے برادران وطن بہت ہی کم ہوں گے جتنا قربانیاں اور جتنی گردنیں علماء، اکابر اور مسلمانوں نے کٹائی ہے، یہ بہت ہی ہے. میں ان تمام لوگوں کے برادران وطن سے جو خاص کر کے یہ ذہن رکھتے ہیں کہ مسلمان اس ہندوستان کے اندر کسی طرح کا حقدار نہیں ہے، ان کو ایک ابھی چند دن پہلے جو ہندوستان کے بہت ہی مایہ ناز شاعر راحت ہندوری صاحب رحمۃ اللہ علیہ، اللہ مغفرت فرمائے ان کی، انہوں نے ایک بہت ہی خوبصورت شعر کہا تھا، میں جب مر جاؤں تو میری الگ پہچان لکھ دینا، میں جب مر جاؤں تو میری الگ پہچان لکھ دینا، ماشاءاللہ ماشاءاللہ ماشاءاللہ، لہو سے میری پیشانی پہ ہندوستان لکھ دینا، سبحان اللہ سبحان اللہ سبحان اللہ، سبحان لہو سے اللہ، سبحان میری اللہ. پیشانی پر ہندوستان لکھ دینا. بہت خوب، یہ بہت شعر خوب. بالکل ہم تمام مسلمانوں پر صادق آتا ہے اور اس کے مطابق ہم نے عمل کر کے بھی دکھایا ہے. ہمارے اکابرین نے اپنی گردنوں کو کٹا کر آزادی دلوائی ہے اور اس کے مطابق عمل کر کے دکھایا ہے. یہی ہمارا عمل ہے. انشاءاللہ ہمارے اندر بھی یہ جذبہ ہے، جب تک ہم ہندوستان میں رہیں گے ہندوستانی بن کر رہیں گے. یہ ہمارا حق ہے، یہ ہماری زمین ہے، یہ ہمارے آباء و اجداد کی زمین ہے. جو کوئی اگر کہے گا کہ یہاں سے چلے جائیں تو یہ ہرگز ناموافق بات ہے. لہذا تمام برادران وطن کو آپشن ہونے کے باوجود ہم ہندوستان کو قبول کیا ہم نے. جی 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 بے شک بے شک. بالکل. تو اور ایک میں شعر سناتا ہوں جس میں اسلام بھی ہمیں ایک تعلیم دیتا ہے. ضرور ضرور ضرور. اس شعر کو سنا کر ایک پیغام دیتا ہوں. ملے گی منزل مقصود یہ ایمان رکھتے ہیں، بے شک بے شک. ملے گی منزل مقصود یہ ایمان رکھتے ہیں، ہم اپنی رہنمائی کے لیے قرآن رکھتے ہیں. سبحان اللہ سبحان اللہ سبحان اللہ سبحان اللہ. اگر کوئی ہمیں کہتا ہے کہ اسلام کو بے شک، چھوڑو، بے شک. قرآن کے اوپر عمل مت کرو، مسجدوں میں اذانیں نہ دیں، یہ سب انشاءاللہ ہرگز ہم برداشت نہیں کریں گے. اس شعر کے مطابق ہم اپنے حق کے ساتھ جئیں گے. پھر آگے کہ ملے گی منزل مقصود یہ ایمان رکھتے ہیں، ملے گی منزل مقصود یہ ایمان رکھتے ہیں، ہم اپنے رہنمائی کے لیے قرآن رکھتے ہیں. آگے فرمایا جس میں برادران وطن کے لیے ایک سبق ہے آگے کے شعر کے اندر، وفاداری وطن سے ہو یہی اسلام کہتا ہے. واہ 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 سبحان اللہ سبحان اللہ. وفاداری وطن سے ہو یہی اسلام کہتا ہے، ہم اپنے دل کے ہر گوشے میں ہندوستان رکھتے ہیں. سبحان اللہ سبحان اللہ سبحان اللہ سبحان اللہ. بہت بہت خوب.
बहुत खूब। लिहाजा कोई ये कहता है कि बहुत उम्दा। मुसलमान हिंदुस्तान से मोहब्बत नहीं करता और ज़ाहिरी तौर पर उनका कोई हक नहीं है, उनसे शेयर के ज़रिए मैं पैगाम देना चाहता हूँ, एक मैसेज देना चाहता हूँ। अगर कोई हमसे अपनी तालीमात के मुतालिक, इस्लाम के मुतालिक छेड़छाड़ करता है, इंशाअल्लाह उसको हरगिज़ नहीं बर्दाश्त करेंगे। जैसा कि अभी बेंगलुरु के अंदर एक हाल ही में वाक़या पेश आया, हमारे नबी आखिर ज़मा मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम के शान रिसालत में गुस्ताखी की गई, तो मुसलमानों का ईमान का तकाजा यही था कि वो उसको बर्दाश्त नहीं किए और उसके मुताबिक अमल भी किए। ऐसे ही किसी भी तरह से हमें छेड़छाड़ एक बात क्लियर हो जाए, अगर ये बात से बहुत सारे लोगों को बदगुमान भी हो सकता है कि मुसलमान फौरन उभर जाएंगे, अकड़ जाएंगे, लड़ जाएंगे। ऐसा नहीं है। पहले मुसलमानों ने पुलिस स्टेशन गया, सब लोग मिलकर पुलिस स्टेशन गए और वहां पर FIR दर्ज करने को कहा उन्होंने, तो उन्होंने दर्ज ना करने की यहाँ पर लड़ाई फसाद हो चुकी। जबकि वही एक बात है, वहां का मंदिर बाजू में कुछ मंदिर वगैरह थे, तो वहां पर मुसलमानों ने कुछ लोग अतराफ में खड़े होकर के लड़ाई फसाद तो होना शुरू हो गया है, लेकिन ऐसा ना हो कि मंदिर में कोई नुकसान पहुंचे, ऐसा ना हो। इसलिए वहां पर जो हमारे मुसलमानों ने हिफाजत के लिए मंदिर के आसपास खड़े भी थे। ये बात भी बाहर लाना चाहिए इंशाअल्लाह। जी जी, इसको मीडिया वालों ने दिखाया भी नहीं है, और ऐसे ही मीडिया की ये चालें होती हैं जो हकीकत को हमेशा छुपाती हैं। लिहाजा ऐसे जहरीले मीडिया से भी अल्लाह ताला सारे हिंदुस्तानी, चाहे हमारे बिरादरान वतन हो या मुसलमान हो, सबकी हिफाजत करे। और हम सब से गुजारिश है, सारे हिंदुस्तानी भाइयों से ये अपील की जाती है कि हम स्कूलों में पहले पढ़ते थे कि हिंदू, मुस्लिम, सिख, ईसाई सबको अपना भाई समझना, ये जो कहा गया है कि हिंदू, मुस्लिम, सिख, ईसाई सब इसके अंदर रहने के हकदार हैं और सब मिलजुल कर रहेंगे, यही हिंदुस्तान की कल्चर है, हिंदुस्तान का एक उसूल है। लेकिन जो कम जहनियत रखने वाले और जिनके जहनों में गलाजत और खबासत भरी हुई है, ऐसे लोगों से जो अंदर से हिंदुस्तान को खोखला कर रहे हैं, अल्लाह सबकी हिफाजत करे और उनको पहचान कर उनके मुताबिक उनको सजा मिलने की हम सब दुआ करते हैं कि अल्लाह ताला उनको उसकी सजा अता करे। मैं इसी बात पर अपनी बात को खत्म करता हूँ। आखिर दावाना अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन। माशाल्लाह माशाल्लाह, बहुत उम्दा आपने कहा है माशाल्लाह। मुफ्ती अब्दुल रकीब साहब, एक बात जी बोलो। जैसे आपने फरमाया कि हमारे पास ऑप्शन था, चाहते तो हम मुल्क छोड़कर दूसरे मुल्क जा सकते थे, मगर हमने हिंदुस्तान को चुना है। हम बाई चांस हिंदुस्तानी नहीं, बाई चॉइस हिंदुस्तानी हैं। सुभान अल्लाह, सुभान अल्लाह, बहुत खूब, बहुत खूब, बहुत खूब, अल्हम्दुलिल्लाह। मतलब अल्हम्दुलिल्लाह, बहुत अच्छी बात हो रही है माशाल्लाह हिंदुस्तान के मुतालिक और हमारे आज़ादी के मुतालिक। அடுத்தபடியாக நம்ம சேனல்ல பேச போற நபர் யார் என்பதாக சொன்னா, மௌலானா மவாஹிரி குன்னூரை சேர்ந்தவர், ஊட்டி குன்னூரை சேர்ந்த ஒரு நபர். அல்ஹம்துலில்லாஹ் அங்குள்ள பள்ளிவாசல்ல இமாமாக இருக்கிறாங்க. இன்ஷாஅல்லாஹ் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நேரங்கள் அதிகமாக இருக்குது, இதனால ஒரு சில நிமிடங்கள் சீக்கிரமாக பேசி முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மௌலானா முஹம்மது மசாஹிரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அன்பான தருணத்தில் அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஒன்று சேர்த்தி இந்த சுதந்திர தினத்தினன்று சுதந்திரமாக பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்த என்னுடைய சகோதரர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை என்னுடைய சகோதரர்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். அல்லாஹ் தாலாவுடைய மிகப்பெரும் கிருபை, இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் தாலா மிகப்பெரிய ஒரு சக்தி அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கின்றான். யார் அஞ்சினாலும் எதற்கு மக்கள் அஞ்சுகிறார்களோ அத்தனைக்கும் அஞ்சாமல் அல்லாஹை மட்டும் அஞ்சக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் தஆலா இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நோக்கத்தை அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு எந்த ஒரு பயம் கிடையாது. அவர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பயம் அல்லாஹுடைய பயம்தான். இதுதான் முஃமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வெற்றி கொண்டுதான் மனிதர் இன்றைக்கு வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களை பார்த்தால் இவர்கள் இறங்கிவிட்டால் நாம் எல்லாம் முடிஞ்சிடுவோம் என்ற ஒரு பயம். அன்றைக்கு சுதந்திர போராட்டத்திலும் இதுதான் நிகழ்ந்தது. ஒரு சிறிய ஒரு வரலாறை நான் கூற விரும்புகின்றேன்.
ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ரஹிமஹுல்லா அவர்கள் மர்ஹூம் அவர்கள் செய்த ஒரு சம்பவம், அவருடைய தந்தையார் அவருடைய மகன் திப்பு சுல்தான் அவர்களை வேலு நாச்சியார் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியினுடைய படையின் தளபதியாக ஆக்குகிறார். அவருடைய திப்பு சுல்தானுடைய தந்தை அவருக்கு அந்த வேலு நாச்சியார் என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். அந்த கடிதத்தின் வாயிலாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், ஆங்கில அரசை எதிர்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக கூறுகிறார். அதற்கு அவர் உதவி செய்ய முன்வரவில்லை. பிறகு வேலு நாச்சியார் என்று சொல்லக்கூடிய பெண்மணி நேரடியாக திப்பு சுல்தானின் தந்தையாரை சந்திக்கிறார், உரையை கூறுகிறார். அவர் சொந்த மொழியான உருதுவிலே கூறுகிறார். அதை கேட்டு அங்கிருந்த அவருடைய தந்தையார் அவர்கள் தன் மகனை, சொந்த மகனை அந்த அம்மையாருடைய படைக்கு பீரங்கி தளபதியாக அனுப்புகின்றார்கள். இதில் நமக்கு காட்டக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அனைவர்களும் ஒற்றுமையோடு இருக்கின்றார்கள். நாம் முஸ்லிம்கள் என்று சொன்னால் நாம் யாருக்கும் மஞ்சுவது கிடையாது, அல்லாஹ் ஒருவனுக்கு தவிர. அந்த ஒரு காரணத்தை கொண்டு இதுவரை நாம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு பிறகும் அல்லாஹாலா நமக்கு மேலும் அதிகமான வெற்றிகளை நமக்கு அல்லாஹாலா வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த ஒரே ஒரு காரணத்தை வைத்து இவர்கள் நம்மை அழித்து விட்டால், மரத்திற்கு முக்கியமானது வேறு, அந்த வேரை நாம் மறுத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த நாட்டை நம்மால் பந்தாட முடியும் என்ற நம்பிக்கையில் இவர்கள் வருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். मेरे भाइयों से मैं ये कहना चाहता हूँ, जब टिप्पू सुल्तान रहमहुल्लाह के पास, उनके वालिद के पास तो तमिलनाडु की एक औरत थी वेलु नाचियार, उन्होंने दरखास्त रखा था कि आप हमें मत करो, तो उन्होंने मदद नहीं किया। तो उस वक्त में वो वेलु नाचियार जो औरत है उन्हीं के पास जाती है, टिप्पू सुल्तान के वालिद के पास जाती है और कहती है कि आप हमें मदद करो। तो उस वक्त में उन्होंने ये बात कहते हैं, ठीक है, मैं मेरे बेटे को आपके नीचे एक तलबदी ना சொல்லுவானா खादिम जी, उनके नीचे अगर बीरंगी है कमांडो, बीरंगी के कमांडो बनकर उनके नजदीक वो काम करते हैं। ये बताना चाहते हैं कि मुसलमान और काफिर मिलकर जीत हासिल किया था। हाँ जी, मौलाना का वीडियो गायब हो गया। हमारे எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்ன அந்நியன் என்று யாரடா சொன்னது? அல்ஹம்துலில்லாஹ், முகமது மௌலானாவுடைய வாய்ஸ் கட்டாகி காரணமாக, முகமது மௌலானா உங்களுடைய வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. जी 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 வந்துருச்சுங்களா? கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. அப்ப வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனல்ல அடுத்தபடியாக யார் பேச போறாங்கன்னு சொன்னாக்கா, நம்ம முஹம்மது அஷ்ரஃப் அலி மௌலானா தாமத் பரக்காத்துஹு ஹஜ்ரத் அவர்கள் குனூரை சேர்ந்த ஒரு பள்ளிவாசல்ல இமாமத் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் யோமே ஆசாதி, அதாவது சொல்லக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி இன்ஷா அல்லாஹ் பேசுவார்கள். மௌலானா பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய்ப்புக்கு மௌலானா முஃப்தி அப்துல் ரகீப் சாப் அவர்களுக்கு நன்றி. மேலும் இந்த முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய ஆசிரியர் தந்தை அவர்கள் சொன்னது போல யௌமே ஆசாதி எந்த அளவுக்கு முக்கியம், அதாவது இந்த வரலாறு நமக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத சில வார்த்தைகள் சொன்னார்கள். அதே போல நம்மளுடைய மௌலானா சித்திக் சாப் அவர்களும் பல விஷயங்கள் பகிர்ந்தார்கள். இன்னும் நமக்கு முன்னால் பேசக்கூடிய எல்லா உலமாக்களும் நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதே நமக்கு போதுமானது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள், இந்த சுதந்திரத்துக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய ஒற்றுமை. இது நமக்கெல்லாம் தெரியும். இப்பொழுது பேசின நமது முகமது மௌலானா அவர்களும் சொன்னார்கள், வேலு நாச்சியாருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இருந்த அந்த ஒற்றுமை, அதன் காரணமாக அவர்கள் செய்த வெற்றி, அவர்கள் அடைந்த வெற்றி. ஆக இந்த சுதந்திரத்துக்கு முக்கிய பங்கே நமக்கு ஒற்றுமை தான். இந்த ஒற்றுமை எப்படி இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும், இந்துக்களுக்கு மத்தியிலும், கிறிஸ்துவர்களுக்கு மத்தியிலும் இருந்ததோ, அந்த வரலாறை நாம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு சொல்ல
நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்று நம்மளுடைய இந்திய திருநாட்டிலே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ஆர்சி, சிஏஏ இப்படிப்பட்ட சட்டங்கள் அவர்கள் நமக்கு மத்தியிலே பதிவு செய்து அதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆக நாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறும் அதேபோல் இந்த சுதந்திர நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்ற வரலாறையும் நாம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த அடிமைத்தனத்தை நாம் முற்றிலும் அகற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை தான் நமக்கு முன்வைத்தார்கள். அவர்களுடைய மதீனாவிற்கு வந்த பிறகு, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமைத்தனத்தை எப்படியெல்லாம் அகற்றினார்கள். ஒவ்வொரு சட்டத்திலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த விஷயத்தை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு பகரகமாக நீங்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அடிமைத்தனத்தை முற்றிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகற்றினார்கள். ஆக இந்த சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று நாட்டை ஆளக்கூடியவர்கள் அந்த சுதந்திரத்தை எப்படியெல்லாம் எடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆக நாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறை நாம் சொல்லவும், இன்னும் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம்மளுடைய உலமாக்களுடைய தியாகங்களையும் நாம் சொல்லவும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆக இந்த வாய்ப்பை இன்று பயன்படுத்தி நம்மளுடைய மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய உலமா பெருமக்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். மேலும் இந்த வாய்ப்புக்கு மௌலானா முஃப்தி ரகீப் சாப் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். மிக அருமையான கருத்துக்களை ஹஜ்ரத் மௌலானா அஷ்ரஃப் அலி சாப் தாமத் பர்காத்தும் அவர்கள் நமக்கு முன்னால் வைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மிக தேவையான விஷயங்கள் ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக நம்முடைய சேனல்ல பேசக்கூடிய நபர் சயீதுர் ரஹ்மான், இன்ஜினியர் சயீதுர் ரஹ்மான் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் 2 வார்த்தைகள் பேசுவார்கள். கவனமாக கேளுங்க. சயீதுர் ரஹ்மான் பாத் கீजिए. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். எனக்கு அவ்வளோ அதிகமா தெரியாது ஆசாதி பத்தி. நீங்களே ஃபுல் டாபிக் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில இதை சொல்றேன். बहुत सारे ऐसे हिंदू भी हैं इधर और हमारे साथी भी। सईदुर रहमान वॉइस क्लियर है, सईदुर रहमान वॉइस क्लियर आ रहा है। हेलो, आ रहा है, आवाज आ रहा है अभी? हाँ बोलो बोलो। जी जी बोलिए जी। तो जब जो बाबरी मस्जिद को शहीद कर अभी जो मंदिर का बुनियाद जो रखा गया था, तब आकर है ना मेरे बहुत हिंदू साथी भी थे जो कि उन्होंने आकर मुझे बिला वजह, हालांकि जब अभी तक उनसे एक बात भी जिक्र नहीं हुई इस बारे में, उन्होंने वॉइस बराबर नहीं है, वॉइस बराबर नहीं है। फ्लो में नहीं, थोड़ा रुक कर बात करने बोलो। माइक मत हलाओ, माइक मत हलाओ, माइक मत हलाओ। ओके ओके। तो उन्होंने मुझे बहुत इत्मीनान किया कि आप बहुत परेशान लग रहे हो कि आपका मस्जिद शहीद हो गया है, तो आप फिक्र मत करो, हो जाएगा। तो यहाँ के तमिलनाडु जो नॉर्थ साउथ साइड हैं, वहाँ के मुसलमान माशाल्लाह बहुत अच्छे, मुसलमान भी हो, हिंदू भी हो, जिस कौम के भी हो, सब लोगों ने बहुत अच्छे जहन वाले हैं। यानी कि सईदुर रहमान, इसी बात पर मैं एक बात बताता चलूं कि कुछ दिन पहले पालीमर या किसी चैनल में मैं न्यूज देखा था, वहां पर एक पंडित वो साफ साफ ये कह रहे हैं पंडित कि बाबरी मस्जिद को शहीद कर वहां पर एक मंदिर बनाने की कोई जरूरत नहीं थी। अगर वो उनके खुदा भी होते तो वो भी यही चाहते कि जरूरत नहीं, वो भी यही चाहते थे। आज के हालात सही बात है, जो है हम सबर कर रहे हैं, फिर भी हम सबर कर रहे हैं। कोई ये नहीं, जो कुछ होगा इंशाल्लाह कानून के माध्यम इंशाल्लाह, ये हमारा मानना है बस। जी जी।
तो हम लोग भी बहुत ज़्यादा नहीं है, जो टीवी डिबेट में भी कोई उतना ज़्यादा मुसलमान ही नहीं है, ज़्यादा से ज़्यादा वो एक ही है, असदुद्दीन ओवैसी है, अकबरुद्दीन ओवैसी है, वो जो है, और एक वॉइस ब्रेकिंग, वॉइस ब्रेकिंग, वॉइस ब्रेकिंग। हेलो, स्लो हेलो। बोलो मौलाना, स्लो बोलो इंजीनियर साहब, स्लो बोलो। ओके ओके। तो आप भी हमारे मुसलमान में कोई उतने बड़े टीवी डिबेट में भी नहीं जाते हैं कि वो जाकर अपनी बात रखें, तो ना वॉइस ये ऑडियो ऑडियो म्यूट किए हैं। ऑडियो म्यूट हो गया तुम्हारा। हाँ हेलो, ऐसी बोलो। काल आ गया था। हाँ बोलो बोलो बोलो। तो हमारे मुसलमान वॉइस फुल ब्रेकिंग। सईदुर रहमान आपका वॉइस फुल ब्रेक हो रहा है, माजरत चाहता हूँ इंशाल्लाह बाद में, क्योंकि आपका भी नेटवर्क बराबर नहीं था, मौलाना मोहम्मद मज़ाहिरी साहब का भी नेटवर्क बराबर नहीं है, जिसकी बिना पर आवाज चाहते हैं। अल्हम्दुलिल्लाह हमको मालूम है, अल्लाह ताला करे आपको इल्म में बरकत से इल्म से ज्यादा नसीब फरमाए, ईमान में क़ुव्वत अता फरमाए, ईमान वाली जिंदगी। आमीन। मौलवी मुख्तार साहब जी, आपको सिर्फ 1 मिनट दिया जा रहा है, क्योंकि आपका पहले वॉइस बराबर नहीं था, सिर्फ 1 मिनट में आपको इंशाल्लाह आपको जो कुछ कहना है कहो इंशाल्लाह। जैसे कि मैंने पहले बातें रखी हैं, अल्हम्दुलिल्लाह बहुत सारी बातें साथियों के सामने आई। अब जैसे बाबरी मस्जिद की बात सईद इंजीनियर साहब ने उठाई है, इस बात पर मैं कहना चाहूंगा कि जब बाबरी मस्जिद का फैसला आया था, उस वक्त कोर्ट के अंदर जज ने खुद ये कहा था कि पहले वहां पर मंदिर थी, उसको तोड़कर मस्जिद बनाई गई हो, ये बात साबित नहीं हुई। दूसरा, वहां पर मूर्ति नहीं थी, मूर्ति रखी गई। ये सारी बातें साफ होने के बावजूद भी मुसलमानों के हक में फैसला नहीं हुआ, मस्जिद के हक में फैसला नहीं हुआ, फैसले को बदल दिया गया। अल्लाह बेहतर जाने क्या हुआ है, अल्लाह उन्हें सही हिदायत अता फरमाए। आगे चलकर मैं ये बात बताना चाहता हूँ, तारीख की किताबों में आता है कि जब अंग्रेज हिंदुस्तान पर काबिज हुआ तो कुछ किताबों से उसे डर था। उनमें से एक किताब थी तक़वियतुल ईमान, हजरत शाह इस्माइल शहीद रहमतुल्लाह अलैह की तक़वियतुल ईमान। उस किताब के अंदर कोई जंग की तरीके कुछ और नहीं था, बस ईमान के बारे में था। और उसमें यह बतलाया गया था ला इलाहा इल्लल्लाह के माने जो हम पढ़ते हैं, अल्लाह के सिवा कोई माबूद नहीं, ये नहीं, बल्कि ला के माने होते हैं नफी के। नफी किससे? अल्लाह के सिवा किसी की बादशाहत नहीं, अल्लाह के सिवा किसी की हुकूमत नहीं, अल्लाह के सिवा किसी की ताकत नहीं। ये असल ईमान बनाने की उसमें कोशिश की गई थी, और यही ईमान है जो हमें दुनिया व आखिरत में सुरखरू करता है, कामयाब करता है। लिहाजा मैं यही दरख्वास्त करूंगा सारे उम्मत मुस्लिमा से कि अपने ईमान को बनाएं, अपने ईमान को बनाएं, अपने ईमान को मजबूत करें। अल्लाह पर हमारा ऐसा ईमान हो जैसे हमें आंखों देखी चीज पर ईमान होता है। हमने देखा कि आग जलाती है, आग पे हम आग हाथ नहीं रखते क्योंकि हमारा यकीन है। ऐसा यकीन हमारा बल्कि इससे बढ़कर यकीन हमारा अल्लाह पर हो कि अल्लाह हमें बचाने वाला है, अल्लाह हमारा सब कुछ करता धरता है, कोई कुछ नहीं कर सकता। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह। मुफ्ती आज का मीटिंग बहुत अच्छा रहा अल्हम्दुलिल्लाह। अब्दुल रकीब साहब, जी मुफ्ती अब्दुल रकीब साहब, आपकी इजाज़त हो तो 2 मिनट का वक्त चाहता हूँ मैं, क्योंकि सबके लिए एक फ़ायदेमंद बात है। असल में वो बात नहीं थी, यौम आज़ादी के मुतालिक ये मीटिंग रखी गई है, लेकिन अब आखिर में मंदिर और मस्जिद की बहस छिड़ गई, तो उसी के तहत नहीं वो नहीं बताना चाह रहा हूँ मैं, ठीक है, वो बात अच्छी बात है। उसी के तहत मैं ये बहुत अहम वाक़या सुनाना चाह रहा हूँ, ये कहना चाह रहा हूँ मैं। जल्दी खत्म कीजिए, लोग जी 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 जी, वो हम सबके लिए फायदामंद है, इसीलिए असल में कल ही सुना था मैं। मौलाना जर्जीत साहब आप सब लोग जानते होंगे, उन्हीं का एक क्लिप था, वीडियो क्लिप, वो बता रहे थे
کہ اصل میں دیکھیے اسلام جو ہے حق دینا جانتا ہے, حق لینا نہیں جانتا. سبحان اللہ سبحان اور اللہ. اسلام کی یہی تعلیمات ہیں. ضرور ضرور. سبحان اللہ. ہم سب کو دوسروں کا حق دیں گے, حق نہیں مانیں گے انشاءاللہ. بے شک بے شک بے شک. تو انہوں نے ایک واقعہ سنا ہے حضرت عمر رضی اللہ تعالیٰ عنہ کے دور کا, جس وقت حضرت عمر کی حکومت تھی, اور اس بات کو ہندو بھی تسلیم کرتے ہیں کہ ان کا عدل اور ان کا انصاف کیسا تھا. سبحان اللہ سبحان اللہ. تو ایک مرتبہ کہیں جانا ہوا حضرت عمر اور ان کے چند ساتھیوں کا, تو نماز کا وقت ہوا, آس پاس میں کہیں مسجد نظر نہیں آئی, تو حضرت عمر پریشان تھے. تو اسی گاؤں کے اندر ایک چرچ تھا عیسائیوں کا, تو عیسائی پادری اور جو راہب وغیرہ تھے وہاں کے, انہوں نے کہا کس بات سے پریشان ہے امیر المومنین؟ تو انہوں نے کہا نماز پڑھنا ہے. تو ان پادریوں نے پوری طرح سے انہیں اجازت دی کہ ہمارا چرچ خالی ہے, اگر آپ کو اس میں اعتماد ہے ہم پر اور کوئی آپ کی حرج نہیں ہے اس کے اندر نماز پڑھنے سے, ہم اندر سے پوری تصویریں بھی ہٹا دیں گے, سب کچھ آپ کے لیے پاک صفائی کر دیں گے اور چرچ کو دھل بھی دیں گے. اس طرح انہوں نے کہا. تو حضرت عمر راضی ہو گئے. راضی ہو کر ایک ساتھی سے اذان دینے کے لیے کہا, اذان بھی ہوئی, پھر اندر نماز کی تیاری بھی ہو گئی. لیکن جب حضرت عمر رضی اللہ تعالیٰ عنہ مصلی بچھا کر امامت کے لیے آگے بڑھے, تو فوراً اس چرچ سے باہر نکلنا ہے. آنے کے بعد, ہلو آواز آ رہی میری صاحب؟ جی جی بولیے. آ رہی. جی. تو چرچ سے باہر آنے کے بعد سارے پادری, کسی کا نماز سے وقت ہو رہا ہے. ہاں اچھی بات ہے, سب کی پادری لوگ پریشان ہو گئے, راہب لوگ, ہم سب اجازت دے دیتے آپ باہر کیوں آئے؟ تو یہی اصل آخر میں پوائنٹ کی بات ہے. حضرت عمر نے ان سے یہ کہا کہ میں آپ کی اجازت سے بھی متفق تھا, سب کچھ مجھے اطمینان تھا, لیکن میرے باہر آنے کی وجہ یہ ہے, اگر میں آج یہاں پر نماز پڑھوں چرچ کے اندر, کل آنے والی امت کو یہ شبہ اور یہ بات کا خدشہ نہ ہو کہ حضرت عمر نے یہاں پر نماز پڑھائی تھی اور یہ چرچ نہیں بلکہ مسجد تھی, آپ نے چرچ میں بدل دیا ہے. یہ خدشہ, یہ غلط فہمی میری امت کے اندر, میری آنے والی نسل کے اندر نہ ہو, اس لیے میں یہاں باہر آ کر نماز ادا کیا ہوں. تو اس سے پتہ چلتا ہے سبحان اللہ. امیر المومنین کی حکومت ہونے کے باوجود پاور ہماری تھی, مسلمانوں کی طاقت تھی, سب کچھ ہونے کے باوجود حضرت عمر نے یہ میسج دیا کہ ہم حق نہیں ماریں گے اور کسی کو یہ شبہ بھی نہ ہونے دیں گے کہ ہم نے یہاں پر کچھ کیا ہے, اس لیے میں نے باہر نماز ادا کی ہے اور آنے والی نسل کو یہ میسج دینا چاہتا ہوں. بس یہی کہنا چاہ رہا تھا. اللہ سب کو عمل کی توفیق دے اور صحیح سمجھ عطا کرے. آمین. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் خير அல்ஹம்துலில்லாஹ். அனைவருக்கும் மிக மிக மனமார்ந்த நன்றிகள். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த மீட்டிங்ல நம்ம சேனல்ல சேர்ந்த முஃப்தி இஹ்சான் சாப் மதாஹிரி அவர்களுக்கும், முஃப்தி முஃப்தார் சாப் மதாஹிரி அவர்களுக்கும், முஃப்தி யாக்கூப் சாப் காசிமி அவர்களுக்கும், மௌலானா சித்திக் சாப் மதாஹிரி அவர்களுக்கும், மௌலானா முஹம்மது மதாஹிரி அவர்களுக்கும், இதே போன்று உஸ்தாதுல் அசாதிதா எங்களுடைய ஆசிய தந்தை மௌலானா முஃப்தி பர்கத் அலி சாப் தாவத் பர்காத்தி அவர்களுக்கும், இதே போன்று மௌலானா சுஹைப் ஹசரத் அவர்கள் வந்து சென்றார்கள் அவர்களுக்கும், இதே போன்று நமது இன்ஜினியர் ஆகிய நம்ம ஹஜரத் ஈதுர் ரஹ்மான் ஹசரத் அவர்களுக்கும் இன்ஷாஅல்லாஹ் மனமார்ந்த ईदुर रहमान. बहुत बहुत शुक्र, तहे दिल से आप लोगों का शुक्रगुजार हूँ कि आपकी कीमती वक्त हमारे लिए खर्च किया आपने. अल्हम्दुलिल्लाह. इंशाल्लाह ये वीडियो यूट्यूब पर डाला जाएगा, इंशाल्लाह सब देखेंगे. दुआ कीजिए अल्लाह से हम सबको हिदायत देवे. ऐसे ही बार बार हम सबको इन जैसे मीटिंग ऐप में बात करने की और जो तौफीक अता फरमाए. अल्लाह हम सबके इल्म में इंशाल्लाह. सब लोग एक मरतबा सलाम बोलकर इंशाल्लाह मीटिंग कैंसिल करते हैं. अस्सलाम वालेकुम व रहमतुल्लाह. आप बात करो मुफ्ती साहब, 2 मिनट बात करो, बस 2 मिनट. सही. आपकी मेहनत है, आपकी बात नहीं है तो कैसा बताओ. अरे 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 हम भी ध्यान नहीं दे सकते. रकीब साहब, अल्हम्दुलिल्लाह. एक बात बोल के खत्म कर देता हूँ. एक மரதவா பஸ் में बैठा हुआ था. ஒரு முறை நான் பஸ்ஸில் அமர்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் ஹிந்து சகோதரர் ஒருவர் வந்து என்னுடைய தோள் மீது தலையை வச்சு தூங்கிட்டாரு. என்னுடைய ஹிந்து சகோதரர் தோள் மேல தலை வச்சு தூங்கிட்டார். அவருடைய களைப்பு என்னன்னு தெரியல. திடீரென்று ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரர், ஏன்பா பாய் மேல போய் விழுந்திருக்கிறியே என்பதாக கேட்டார். ஏன்பா
பாய் மேல போய் விழுந்திருக்கிறியே என்பதாக கேட்டாங்க. அப்ப அந்த சகோதரர் சொன்னாரு, நான் பாய் மேல விழுந்திருக்கல, பாய் மேல நான் வந்து என்னுடைய உரிமையோடு நான் தூங்கிட்டு இருக்கிறேன் என்பதாக சொன்னார். उर्मियों माशाअल्लाह। यानी वो ये कह रहे थे कि मैं अपना भाई तो हमारा होता है ना, मुसलमान भाई अपना होता है, इसलिए मैं उसे खाने पे मैं जबरदस्ती में सो रहा हूँ, इस तरीके से वो कह रहा था। तो आजकल सब कहना कि हालात खराब है, हालात अच्छे हैं, कुछ लोगों की वजह से हिंदू मुसलमान की जो है वो दरमियान में आपसी लड़ाई फसादात हो जाते हैं। अल्लाह जल्ल शान व तआला हम सबको इस हिंदुस्तान में जहाँ पर हम पैदा हुए, हमारे आबा व अजदाद पैदा हुए, जहाँ पर हमारे बुजुर्गान दीन पैदा हुए, इसी धरती में जीने की तौफीक अता फरमाए अल्लाह ताला हम सबको। और जो है आप सभी का मैं शुक्रगुजार हूँ कि आपने अल्हम्दुलिल्लाह बहुत कीमती वक्त हमारे लिए सर्फ किया। अल्लाह ताला शान व तआला आप सबको अपने अपने मकाम पर दीनी खिदमत करने की पूरी तौफीक अता फरमाए। आमीन आमीन। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। वालेकुम अस्सलाम।